இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நன்னாரி அப்புறம் வெற்றி வேர் சர்பத் இதை எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன் பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நன்னாரி சர்பத் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க. வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடம்பு வந்து கூல் பண்ணாதான் முடியும். அதனால நான் வந்து நேற்று நைட்டே வந்து நன்னாரி வேர் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்ன செஞ்சிருக்கேன், நேற்று நைட்டே நான் நனைய வச்சிட்டேன். ஸோ நல்லா நனைய வச்சு வேறுங்க நல்ல சாஃப்டாக இது வந்து வேர் வந்து இப்படி இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நான் நனைய வச்சிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கரெக்டாக 50 கிராம் எடுத்திருக்கேங்க. 50 கிராம் வந்து கரெக்டாக நான் நனைய வச்சிருக்கேன். இது வந்து வெற்றி வேர் வந்து ஒரு 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சுகரு, இது வந்து கரெக்டாக 700 கிராம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1.5 பழத்தை வந்து நான் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க நான். ஸோ இது கரெக்டாக எனக்கு 1 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம சூப்பரான சர்பத் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணுங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். ஏன்னா இந்த தண்ணி நான் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால ஸோ நான் கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன செய்ய போகிறேன், நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இதை வாஷ் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து என்ன செய்கிறேன், அப்படியே நான் வந்து இதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி இதை வந்து நம்ம சாறு தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல இதை அரைச்சிட்டு அப்புறம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி நம்ம இதை சேர்க்க போகிறோம். ஸோ முதல்ல இது எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சுற்று தான் சுற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஆயிருங்க. ஏன்னா வேர் வந்து நம்ம நனைய வச்சதுனால ஓரளவுக்கு இது வந்து என்ன செய்கிறோம், அரைப்பட்டுரும். அதே போல் நம்மகிட்ட இருக்க அந்த வேரையும் நான் யாருக்கனே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து இது கூட சேர்த்து என்ன செய்ய போகிறேன், நல்லா அரைச்சி எடுத்து வர போகிறேன். இதை எடுத்து அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அதனால நான் வந்து இன்னும் இதை அரைக்கணும். இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, நம்ம தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி இந்த வேர்லாம் வந்து மாட்டிக்கிறோம். என்னதான் நம்ம வந்து ரொம்ப அரைச்சி ரொம்ப நைஸாக போட்டிருந்தாலும் வெற்றி வேர் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ஸோ 2 நேரம் நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம வச்சிருந்தோம்ல தண்ணி, வெற்றி வேருக்குள்ள இருந்த தண்ணியும் நம்ம எடுத்துக்கிறோம் வச்சு. ஸோ வெற்றி வேருக்குள்ள தண்ணியும் நன்னாரி வேருக்குள்ள தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவும் என்ன செய்கிறேன் இதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஆட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணி தூர ஊற்ற முடியாது. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தான் இருக்கும். உண்மையான வந்து நன்னாரி சர்பத் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நன்னாரி வேர்க்குள்ளதும் வெற்றி வேர்க்குள்ளதும். வெற்றி வேர் வந்து உங்களுக்கு பாடி கூல் பண்ணும், நன்னாரி வேரும் அதே தான் உங்களுக்கு பண்ணும். ஸோ அதனால் இப்போ எடுத்து மறுபடியும் ஒரு அட்டையில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை அரைச்சி கரெக்டாக சொல்ல போனால் எனக்கு 2 லிட்டர் தண்ணி ஆச்சு. ஏன்னா நான் ஒரு 5 நேரம் வந்து நான் வந்து திரும்ப மாறி இந்த வெற்றி வேறு இதெல்லாம் போட்டு அரைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு குறைஞ்சது எனக்கு 2 லிட்டர் கரெக்டாக எனக்கு 2 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் கடையில் வந்து இந்த மாதிரி கலர் இருக்காது. நான் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணுற மெத்தோட விதங்கள்லாம் வேறு, நம்ம பண்ணுற மெத்தோட விதங்கள்லாம் வேறு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. உடனே நீங்கள் கேட்பீங்க 200 கிராம் சுகர் வந்து இதுக்கு போதுமா இருக்குமா அப்படின்னு. முதல்ல வந்து இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு இதை வேக வச்சு நம்ம அந்த சுகர் பதத்துக்கு நம்ம கொண்டு வர அந்த சிறப்பு இருக்கும் இல்லையா, அந்த சிறப்பு பதத்துக்கு நம்ம கொண்டு வரும். அதுக்கு முதல்ல இதை நம்ம வேக வைக்கணும். ஸோ முதல்ல இதை வேக வைக்கலாம். நான் வந்து அடுப்பில் பற்ற வச்சுட்டேங்க. இன்னும் நான் வந்து இதில் லெமனும் சுகரும் வந்து சேர்க்கலை. ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் பிளெயினாக தான் இருக்குது. சரியா? எதுக்காகனா முதல்ல இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் சேர்க்கணும். அதனால சுகரும் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறேன், லெமன் ஜூஸும் லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா கொதிச்சு அந்த பதத்துக்கு வரணும். இதுதான் இதோட வேலையாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள். ஒரு நேரம் பண்ணீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு நன்னாரி சர்பத் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியில் போய் கடையில் போய் வாங்கும்போது அவங்க ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க. இதை நான் ஆனஸ்டாகவே சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு பொருளும் கொஞ்ச நாள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஒரு சம்திங் ஏதோ ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒரு விஷயத்தை சேர்த்திருப்பாங்க. அது நானாக இருந்தாலும் அதை முதல்ல நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன். ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சமையலில் ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை தான் போட்டிருந்தேன். அது ஹிந்தியில் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வெறும் நன்னாரி சர்பத்துக்கு வந்து வெறும் நன்னாரியோட வேரை வச்சு மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். இதில் வந்து நான் வெற்றி வேரும் ஏன் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் கூலிங்கும் இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், நமக்கு பாடிக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அப்படிங்கிறதுனால ஸோ 2யும் சேர்ந்து நம்ம போடுவீங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் எடுத்து சரி 2யுமே சேர்த்து நம்ம செஞ்சு பார்ப்போம், அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை செஞ்சிருக்கேன். இப்போ நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம மண்பானையிலாம் என்ன செய்வாங்க, வெற்றி வேர் வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டனம் கட்டி ஒரு வெள்ளை துணியில உள்ள போட்டுருவாங்க. அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் போதும் அப்படியே வாசனையா நல்லா இருக்கும், அந்த ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை செஞ்சிருக்கேன். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும், இது கொதிச்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து இந்த மாதிரி கலரில் வந்துருங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வச்சுருந்தால சுகர் 700 கிராம் தேவைப்பட்டால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சுகர் ஆட் பண்ணிட்டேங்க உள்ள. இது நல்லா கரையணும். இதை கரைஞ்சி இது இந்த சிறப்பு பதத்துக்கு வரணும் நமக்கு. அதனால தான் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்க போகிற மாதிரி. எவ்வளோ ஹாண்ட் இருந்தது நீங்களே பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இருந்தது, இது வரைக்கும் இருந்தது. இந்த கரெக்டாக சொல்ல போனால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வர வரைக்கும் இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கீழே பார்த்து அடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சீனி இன்னும் இருக்குது. இந்த சீனி வந்து ஃபுல்லாகவே கரையணுங்க. இதை கரைச்சி இது வந்து நல்லா ஆறி வந்து வச்சுக்கோங்களா நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே முதல்ல கொஞ்சம் கரைச்சி இது நல்லா வேகட்டும். திரும்ப வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ஆட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இந்த வாட்டில் வெந்துகிட்டு இருக்கு. இதுக்காக என்ன செய்யறேன்னா, இப்போ நான் வந்து லெமன் ஜூஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த லெமன் ஜூஸ் வந்து இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிப்பேன். கசக்காது, ஒன்றும் செய்யாது. இது எதுக்காக நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோன்னா, அந்த ஒரு கிறிஸ்டல் பதம் வரும் இல்லையா, அது வரக்கூடாது. நமக்கு சுகர் சிறப்பு வரணும், அந்த பதம் வரணுங்கிறதுக்காக இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும், கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். ஏன்னா அந்த லெமன் உள்ள போயிருக்கிறதுனால. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் இது கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து சுகர் மட்டும் பார்த்துக்கிறேன். சுகர் வந்து கரெக்டாக இருக்குது, பேலன்ஸடாக இருக்குது. ஸோ இன்னும் இது வத்தங்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இது கரெக்டாக இருந்ததுன்னா நான் போட்டுருக்கேன். நான் 100 கிராம் வந்து நன்னாரி வேர் எடுத்திருந்தேன், 10 கிராம் வந்து வெச்சி வேர் எடுத்திருந்தேன். அதனால எனக்கு இந்த பேலன்ஸடு இந்த சுகர் வந்து ஓகே. ஸோ இது இன்னும் வத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிறப்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் ஆஃப் பண்ணி தான் எடுப்பேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த பபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வத்திடுங்க. சிறப்பு வந்து உங்களுக்கு வந்து அந்த லிக்விடில் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பதத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 நிமிஷம் இது ஆறட்டும். பயங்கர சூடாக இருக்குது. இப்போ ஆறணுன்னே பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த நுரெல்லாம் அடங்கிடும். பாருங்க, இந்த கலரில் வந்துருங்க. நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருப்பட்டி பாகு காய்ச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, அதனால இது கொஞ்சம் ஆறுன பிறகு இது கொஞ்சம் ஒரு பதம் கட்டி பதம் வரும். அதனால நான் சொல்கிறேன். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் வந்து சூடாக இருக்கும்போது உங்களுக்கு சொன்ன கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா. இப்போ பாருங்க, நல்ல ஒரு சிறப்பு மாதிரி சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி நான் வந்து என்ன செஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா, இதை எப்படி உங்களுக்கு நான் செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் லெமன் ஜூஸு எடுத்துருக்கேன். இந்த சிரப் வச்சுருந்தோம் இல்லையா, நம்மளோட நன்னாரி வேர், வெற்றி வேர் சிரப் வந்து இது வந்து ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. சீக்கிரத்துக்குள்ளே கெட்டே போகாது. நல்ல வேக வச்சிருக்கோம், அதனால் உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன். இதில் நன்னாரி வேர் வந்து இந்த சிரப் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ நான் வந்து இதை வந்து அடுத்தது வந்து சப்ஜா வந்து நான் கொஞ்சம் தண்ணியே இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கனால இதை பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுனால எனக்கு அது வந்து பழகிடுச்சு. இது வந்து பியூரும் கூட, இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு சப்ஜா இது வந்து சர்பத்து. சப்ஜா விதைகள் எல்லாம் நான் போட்டுக்கோங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு ஒரு 3 ஸ்பூன் போதுங்கனால நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் செஞ்சுக்க தண்ணி விட்டுருவேன். நான் வந்து இதில் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ பாருங்க, நான் தண்ணி விட்டுட்டேன். இதோட கலர், உண்மையான கலர் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா, கூட வந்து ஒரு மின்ட் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஜஸ்ட் நார்மல் நீங்கள் வந்து பிளெயின் வாட்டரில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். வாவ், சூப்பருங்க. நன்னாரி வேறு, வெற்றி வேறு, அதோட ஸ்மெல்லு எல்லா இடம் சூப்பராக பேலன்ஸாக சூப்பராகவே இருக்குது. நான் இதை வந்து குடிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். குடிச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள். வெளியில் வாங்குறதை விட நீங்கள் வீட்டிலே இதை மாதிரி செஞ்சு பார்த்து ருசிச்சு குடிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.